ஆமா சார், எங்க வீட்ல இட்லி மீந்து போனா அத கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வெங்காயம் போட்டு தாளிச்சு இட்லி ஃப்ரையா பண்ணிடுவோம். சாப்பாட்டுக்கு சாப்பாடும் ஆச்சு, இட்லியும் வேஸ்ட் ஆகாது. அதே டெக்னிக் தான் சார். எது பழசாச்சோ இல்ல எது வேஸ்ட் ஆக போதோ அத கொஞ்சம் தாளிச்சு போட்டா போதும், புது ப்ராடக்ட் ரெடி ஆயிடும். எஸ், ஐ ஹாவ் a question. தியரட்டிக்கலி இப்படிலாம் பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பட் ப்ராக்டிக்கலி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படி? தட்ஸ் கரெக்ட். இந்த ப்ராடக்ட்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். ஐடியா சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கிட்டே இதுக்கான பிளான் இருக்கும். என்னன்னு சூர்யா சார், லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. நீங்க இன்னும் எனர்ஜியாவே இருக்கீங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்கு. ஆல்ரைட், லெட் அஸ் பிரேக் ஃபார் லஞ்ச். ஓகே சார். ஓகே சார். அனு, அதுக்குள்ள நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோமா. ஓகே சார். இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா. ஓகே? ஹாய் அனு, பிரசன்டேஷன் எப்படி போச்சு? ஆல் குட்? கலக்கலா போச்சு ஸ்வப்னா. ஐ நோ நீ கலக்குவேன்னு. சரி சரி வா சாப்பிட போலாம். இல்ல ஸ்வப்னா, நீ போ, எனக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கு. நான் அப்புறம் வரேன். ஓகே பாய். சான சாரீஸ் ரொம்ப நல்லா உழைக்குது. ஆனா அது ரீசைக்கிள் ஆகுறது இல்ல. அதனால தான் சொல்றேன், அத ரீசைக்கிளா மாத்தி புதுசா யோசிச்சு பண்ணோம்னா நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். அது எப்படி? புது சேலைங்க வாங்க வரும்போது ஒரு சேலைக்கு ஒரு கூப்பன் நாம தரலாம். அந்த கூப்பனை அவங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு கூப்பனுக்கு ஒரு ட்ரெஸ் தைச்சு தரணும் கூட ஆஃபர் பண்ணலாம். அதே போல பழச மாத்தி ட்ரெஸ் தைக்க வர லேடிஸ்க்கு புது சேலை வாங்க ஒரு ஸ்பெஷல் கூப்பன். சோ பழசுக்காக வந்தாலும் சரி, புதுசுக்காக வந்தாலும் சரி, அவங்க புடவை வாங்குற ஆசைய நாம இன்னும் அதிகமாக்குறோம். அவங்க டெம்டேஷன் தான் நமக்கான கூடுதல் பிசினஸ். கூப்பன் சொன்னீங்கல்ல, அது ஒர்க் அவுட் ஆகுமா? எஸ் மேம். மீரா மேடம் கேக்குற கேள்வி சரியான கேள்வி. இந்த கூப்பனை நம்ம ஜனங்க கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சிருந்து அடுத்த துணியை தைப்பாங்களா என்ன? இதெல்லாம் நடக்காதுன்னு விட்டுட்டாங்கன்னா? நோ சார், அத நம்ம டிஜிட்டல் கூப்பனா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் கஸ்டமர் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ண வரப்போ அவங்க மொபைல் நம்பர் தருவாங்கல்ல, அந்த நம்பரை வச்சு அவங்க எவ்வளவு புடவைங்க வாங்குறாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்த முறை வரப்போ நாமளே அவங்களுக்கு அந்த கூப்பனை ஞாபகப்படுத்தி அவங்கள ரெடீம் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி செஞ்சா நமக்காக கஸ்டமர்ஸும் ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவாங்க. அடிக்கடி நாம ஒரு டைம் கேப்ல அவங்களுக்கான ஆஃபர்ஸை நம்ம ஞாபகப்படுத்தினா தப்பு இல்லைல்ல சார்? இந்த காலத்துல யாருதான் ஃபோன் யூஸ் பண்ணாம இருக்காங்க? நல்ல ஐடியா தான். நம்ம கிட்ட நல்ல நெட்வொர்க் இருக்கு. ரெண்டையும் கொலாபரேட் பண்ணா இது ஒர்க் அவுட் ஆயிடும். Well, gentlemen, I'm sorry to say this. But எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. ஏன் மீரா? This sounds very silly, sir. இந்த மாதிரி ஐடியாலாம் பேசலாம். ஆனா எக்ஸிக்யூட் பண்ணும்போது மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல இது ரொம்ப ரிஸ்கி. இல்ல மேம், ஒர்க் ஆகும். சில சமயம் சில ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப சில்லியா தோணும், ஆனா சமயம் கிளிக் ஆகும். ஒரு தடவை இதே மாதிரி ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனி சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து ஐடியா கொடுத்தாங்களாம். ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல. கடைசியில அங்கே வேலை பார்க்குற ஒரு பியூன் ஐடியா கொடுத்தாராம். அது என்னன்னு தெரியுமா? டூத் பேஸ்ட் டியூப்ல இருக்கிற ஹோல கொஞ்சம் பெருசாக்குனா பேஸ்டும் சீக்கிரம் காலியாகும், மக்களும் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாராம். அங்க பியூனா வேலை பார்த்துட்டு இருந்தவரு அதே கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டரா ஆனாரா மேம். எனக்கு என்னமோ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது சார். யா, ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா கடைக்கும் போய் யதார்த்தத்தில் என்ன நடக்குதுன்னு முதல்ல சர்வே பண்ணணும். சார், இதை நாங்க சர்வே பண்ணும்போது அனு மேடம் எங்க கூட இருந்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். யா, ஷோர். ஆமாம்மா, அவங்களுக்கு சேல்ஸோட சேர்த்து பெண்களோட எமோஷனும் புரிஞ்சிருக்கு. அவங்களும் கூட இருந்தால் நல்லா இருக்கும். எஸ், ஷி வில் பி வித் யூ. அனு, ஃபேண்டாஸ்டிக் ஜாப். Okay guys, see you all. Thank you, sir. தேங்க்யூ சார். மீரா, Sir. நான் அனுகிட்ட கொஞ்சம் பேசணும். யூ டேக் கேர் ஆஃப் தட். தேங்க்யூ மீரா. தேங்க்யூ சார். மேம், அனுக்கு வேலை போயிடுச்சா மேம்? டீலர்ஸ் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவள் டோட்டலி பிளாங்காக இருப்பாளே மேம். இப்போ நான் வேணா போய் ப்ரெசன்டேஷன் கொடுக்குவா? Dina, will you please shut up and get back to your work? பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அனு. தேங்க்யூ. ஐம் சாரி, நேற்று என்னால் வர முடியல. இட்ஸ் ஓகே. உங்க அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. சொல்றேன். என்னால் உங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். எனக்காக நீங்க 3 பேரும் ஹோட்டல்ல காத்திருந்து. இட்ஸ் ஓகேன்னு சொன்னனே சார், நான் வரேன். அனு, சார் சாரி, மீரா மேம் என்ன ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகணும். கேன் ஐ லீவ் நவ் சார்? இதுல நீங்க பல சேலைகளை உடுத்துறதே கிடையாது. மடிச்சு மடிச்சு பத்திரப்படுத்தி வைக்கிறதோட சரி. யாருக்காவது கொடுத்தா அவங்களுக்காவது பயன்படும்ல. ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா. உள்ளதெல்லாம் சொல்லிடுவா, உன் மயக்கத்தை தீர்த்திடுவா. ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு கேட்டிருப்பியே. ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா. சேலைக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்காத மகளே.
நிறம் மாறினாலும் நினப்பு மாறலையே. சாயம் வெளுத்தாலும் சங்கடம் தீரலையே. பழசுக்கும் ஒரு பவுசு வந்திருக்கு மகளே. வாங்க அத்தா. ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா. உள்ளதெல்லாம் சொல்லிடுவா, உன் மயக்கத்தை தீர்த்துடுவா. கவலைப்படாத தாயி, சேலையெல்லாம் மடிச்சு வச்சு பத்திரப்படுத்தி வைக்க ஒருத்தி வரப்போறா. சுருக்கமெல்லாம் போகுமடி, வருத்தமெல்லாம் மாறுமடி. சேலையோட சுருக்கம் இல்லடி, இந்த வீட்டோட சுருக்கம். வீட்டுல இருக்கிறவங்க மனசோட சுருக்கம். எல்லாத்தையும் சரி பண்ண ஒருத்தி வரப்போறா. சொல்லி வச்ச மாதிரி வரப்போறா. தடுக்காத தாயி, தடுக்காத. வரப்போறவ உன் மனச நிரப்பா, இந்த வீட்டை நிரப்பா. இது மகமாயி வாக்கு தாயி, மகமாயி வாக்கு. இது மட்டும் நடந்துட்டா போதுமா? ஏன் உசுறு நிம்மதியா கண்ணை மூடும். நல்ல நேரம் அதுவுமா ஏன் தாயி இப்படி பேசுற? வலது காலை எடுத்து வச்சு மகாலட்சுமி வரப்போறா. மனசார ஆசீர்வாதம் பண்ணு. நீ மனக்கலக்கம் வேண்டாம். உன் வருத்தம் புயல் முன்னாடி தூசி போல பறந்து போயிடும். சரிம்மா. பிந்து, எடுத்துட்டு வா. நீ போய் கொண்டு வா. நானா? சுமங்கலி கொடுத்ததனமா நிறையும். இந்த உலகத்தோட கண்ணு ரொம்ப சின்னது மகளே. ஆத்தா மகமாய் கண்ணு ரொம்ப பெருசு. மனசு நிறைஞ்சிருந்தா போதும், நினைச்சதெல்லாம் நடத்தி வைப்பா. போ. ஆத்தா மகமாய் ஆணையிட்டு காத்திடுவா. ஆத்தா மகமாய் ஆணையிட்டு காத்திடுவா. ஆத்தா மகமாய் ஆணையிட்டு காத்திடுவா.
இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எலுமிச்சம்பழ சாதமா? ஐயா, என்ன எலும்பிச்சப்பழ சாதமான இழுவ? காலையில மீந்த சாதத்தை வச்சுட்டு வேற என்ன பண்றதா? எதுக்கு இப்ப தேவையில்லாம என் மேல இப்படி பாயற? நான் என்னமோ இவ்வளவு தப்பா சொன்ன மாதிரி பேசுறா பாரு. ஐயோ, நான் சாதாரணமா பேசினா கூட உங்க அப்பாக்கு திட்டுற மாதிரியே கேக்குது போல. இந்த விஷயத்துக்கு போய் நீங்க 2 பேரும் இவ்ளோ சண்டை போடுறீங்க. ஆனா இதே டெக்னிக்கால தான் எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல நல்ல பேர் கிடைச்சது. டெக்னிக்கா? இதுல என்னடி டெக்னிக் இருக்கு? ஆமாமா. அப்புறம் என்னாச்சு? அனு நல்லா பேசினாளா? அவ சொன்னத டீலர்ஸ் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாங்களாவா? அடுத்து நாங்க பண்ண போற சர்வேக்கு அணுவும் கூட வரணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பேசணும்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அனு பேசினது டீலர்ஸ அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணிருச்சா? என்கிட்ட சொன்னியே அது அவகிட்டயும் சொல்லு. அப்படின்னா உனக்கு முன்னாடியே தெரியுமா? முதல்ல அவ சொல்றத கேளு. அப்பாவும் பொண்ணும் எப்பவும் ஒரே கோச்சில போங்க. என்ன மட்டும் அம்போன்னு தனியா இன்னொரு கோச்சில விட்டுருங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா. அப்பாவுக்கும் தெரியாது. அவர் சும்மா உன்னை ஓட்டுறாரு. நல்ல வேளை நீ சொன்ன. இல்ல ரயில்ல இருந்து குபீர்னு குதிச்சிருப்பா. சுப்பு, நீ சொல்லிடி. அம்மா, நான் ஆபீஸ்க்கு போன உடனே நான் தான் பிரசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தேவநந்தினி சாரி சேல்ஸ எப்படி கூட்டுறதுன்னு நீ தான் பிரசன்டேஷன் தரணும்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் இவன் எனக்கு ஃபோன் பண்ணா. சேல்ஸ் எப்படி கூட்டுறதுன்னு அப்பா கிட்ட கேட்டியா? சரி, அங்க இருக்கிறவங்கள நீ சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? அம்மா, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எல்லாரும் கை தட்டினாங்க தெரியுமா? அம்மா, கால் வலி நீங்களே. நான் அப்புறம் தேய்ச்சிக்கிறேன். கால் வலியா? என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல சூர்யா. போ. சும்மா சொல்றாங்கண்ணே. இன்னைக்கு எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்தி முழு தோட்டத்தையும் சுத்திட்டு வந்திருக்காங்க அம்மா. ஏமா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல சூர்யா. இப்பதான் கொண்டு வரணுமா? அங்க வை. பிந்து, என்கிட்ட கூட. தேங்க்யூ பிந்து. சூர்யா, அம்மா, நான் இருக்கும்போது இது எதுக்கு? நம்ம உடம்ப நாம தான் பார்த்துக்கணும்னு எப்பவும் சொல்லுவீங்களேம்மா. இப்ப பார்த்தா உங்க உடம்ப நீங்களே பார்த்துக்கிறது இல்ல. சூர்யா, பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்கே மேனேஜிங் டைரக்டர் நீ என் காலை பிடிக்கலாமா? ராஜாவுக்கு ஊர் முழுக்க வணக்கம் போடலாம். ஆனா அம்மாவுக்கு என்னைக்கும் அவன் ஒரு குழந்தை தான். ஆமா, அனு பத்தி நீ சொல்லவே இல்லையே. என்ன சொல்லி டீலர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கா? அனு, சார் சாரி. மீரா மேம் என்ன ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகணும்.